ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாரதி கண்ணம்மா சீரியலோட இன்றைக்கான ப்ரோமோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பாரதி கண்ணம்மா சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, கண்ணம்மா கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்ருக்காங்க. அப்போ ஒரு போஸ்டரில் பார்த்தா அவங்களுக்கு பாரதி ஃபேஸ் இருக்கிற மாதிரியே தோணுது. அப்புறம் பூஜா சாங் கேட்டுட்ருக்காங்க ரேடியோவில். அதில் பாரதி கண்ணம்மான்ற நேமை வச்சு சாங் ஓடுது. உடனே கண்ணம்மா கோவப்பட்டு, என்ன பூஜா படிக்கிற நேரத்தில் உனக்கு என்ன சாங் கேட்டுட்ருக்க, ரேடியோ ஆஃப் பண்ண அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களாம் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்காக ஒரு குழந்தை பாரதியார் வேஷம் போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு கண்ணம்மா அது பாரதி அப்படின்ற மாதிரி அவங்களாவே நினச்சிக்கிறாங்க. அப்பயும் அவங்களுக்கு பாரதி பார்க்குற மாதிரியே தோணுது. அப்புறம் பாரதியே இன்னையோட நீ என்னை 3rd டைம்ஸ் நினச்சிட்ட கண்ணம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாரதி சொல்கிற மாதிரி அவங்களே நினச்சிக்கிறாங்க. அப்புறம் ஓட்டு கேட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க. அதுலேயும் பாரதி இருக்கிற மாதிரியே கண்ணம்மாவுக்கு தோணுது. இப்படி எங்கே பார்த்தாலும் பாரதி இருக்கிற மாதிரியே கண்ணம்மா நினச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பாரதி அந்த கந்து வெட்டிக்காரவங்களை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரும் வந்ததுக்கப்புறம் பாரதி அவங்கள்ட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ ஊருக்குள்ளே கந்து வெட்டி விட்டு வாங்கிட்டுருக்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்கு மரியாதை என்னையோட அதை நீ நிறுத்திக்க. ஒரு வேளை நீ அப்படி நிறுத்தலைன்னா எங்கே பார்த்து யாரை பேசி நிறுத்தணும்னு எனக்கு தெரியும். உன் வாழை ஒட்டை கட் பண்ணி விட்டுருவான் அப்படின்ற மாதிரி பாரதி மிரட்டிகிட்ருக்காரு. உடனே அவர் அப்படியே போகிற போக்கில் கத்தி எடுத்து சொருவிட்டு போயிடுவான், ஒழுங்காக இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி பாரதியை மிரட்டுறாரு. உடனே பாரதி, இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. நீ ஒரு உயிரை கொல்றதுக்காக கத்தி எடுப்பேன், நான் ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக கத்தி எடுப்பேன் அப்படின்ற மாதிரி பாரதி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பாரதி கண்ணம்மாட்ட கூப்பிடுறாரு பேசுகிறதுக்கு. கண்ணம்மா அப்படியே ஓடுறாங்க. உடனே என்ன பயந்து ஓடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா கேட்குறாங்க. எனக்கு ஒரு நாள் நீ என்னை பற்றி நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கேட்குறாரு. நான் ஏன் உங்களை பற்றி நினைக்க போகிறேன்? ஓ, நீங்கள் அந்த சவால் வெயிட்டிங்களா, அதை பற்றி பேசிகிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா கேட்குறாங்க. நீ என்னை பற்றி நினைக்கலன்னு உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லு பார்ப்போம். இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நீ என்னை பற்றி நினைக்கவே இல்லையா, உனக்கு ஞாபகம் வரவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் ஒரு சவால், இதெல்லாம் ஒரு விஷயம்ன்ட்டு நான் இதில் தோற்று போயிட்டேன்னு வேறு என்னை ஒத்துக்க சொல்கிறீங்களா? அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா இங்கேருந்து போயிடுறாங்க. இதோட இன்றைக்கான சீரியல் ப்ரோமோ முடியுது. நாளைக்கு சீரியல் என்ன நடக்க போகுதுங்கிறத நாளைக்கான ப்ரோமோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.